viewers, வணக்கம் and welcome to Just Relax with me, கனிமொழி. Every day நம்மளோட ஷோல நிறைய சுவாரஸ்யமான சினிமா அப்டேட், சாங்ஸ் அண்ட் கிளிப்பிங்ஸ், ஈவெண்ட்ஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னைக்கும் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம ஜஸ்ட் ரிலாக்ஸ்ல இன்னைக்கு முதலாவதாக சூப்பரான படத்தோட ப்ரெஸ் மீட்டோட தாங்க நம்ம ஷோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜோக்கர் படத்தோட ப்ரெஸ் மீட் தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜு முருகன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குக்கு படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அண்ட் குக்கு படமே இவருக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. ஸோ ஜோக்கர் படத்தோட காஸ்டிங் பற்றி சொல்லணும்னா சோமசுந்தரம், காயத்ரி, ரம்யா போன்ற பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியதாக இருந்தது. பட் சில இஷ்யூஸ்னால கமிங் ஆகஸ்ட் 12 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் நிறைய விஷயங்கள் நமக்காக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், புதுயுகம் சேனல். நான் குரு சோமசுந்தரம் பேசுகிறேன். ஜோக்கர் படத்தினுடைய ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன். இது தருமபுரி பேக்ரவுண்டில் நடந்த ஒரு ஸ்டோரி. தருமபுரின்னு நீங்கள் எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. இது அந்த பேக்ட்ராப்பில் நடக்கிற ஸ்டோரி. பிளாங்க் மைண்டோடு இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், மியூசிக்கில் நல்லா ஒரு ஆல்பத்தை கேட்ட மாதிரி இருக்கும். ஒரு நல்ல கதையும் நல்ல நடிப்பையும் பார்த்த மாதிரி இருக்கும்னு நம்புகிறேன். ஜோக்கரை திரையரங்கில் ஆகஸ்ட் 12 பார்த்து அதை வெற்றி பெற செய்யணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. ஹலோ புதுயுகம் வியூவர்ஸ், நான் காயத்ரி கிருஷ்ணா. ஜோக்கர் படத்தில் இசைங்கிற கேரக்டர் நான் தான் பண்ணியிருக்கேன். இசை ரொம்ப போல்டான, ஒரு ரிபெல்லியஸான, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஜோக்கர் படம் எல்லாரும் ஆக்சுவலி பார்க்க வேண்டிய ஒரு படம். பிகாஸ் அது ஒரு நமக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை இவோக் பண்ணக்கூடிய ஒரு படம். நிச்சயமாக இது எல்லாரும் பார்க்கணும். ஹாய் புதுயுகம் வியூவர்ஸ், நான் ரம்யா பாண்டியன். ஜோக்கருங்கிற மூவியில் மல்லிகாங்கிற ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஒரு வில்லேஜ் கேர்ளாக பண்ணியிருக்கேன். அதில் ஒரு ரோஸ் கார்டனில் ஒர்க் பண்ணுற ஒரு வில்லேஜ் கேர்ள். ஸோ அண்ட் ஓலோவில் குடிசையில் சாங் கேட்டிருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்ன ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீல் மூவிலையும் இருக்கும். ஒரு நல்ல அழகான ஒரு லவ் லைஃப் இருக்குது. ஆஸ் யூஷுவல் உங்களுக்குலாம் தெரிஞ்ச மாதிரி அது பொலிட்டிக்கல் மூவியும் கூட. ராஜமுருகன் என்னுடைய நெருக்கமான நண்பர். நான் எங்கள் ஊரில் உட்காந்துன்னு சாதாரணமாக ஒரு 30 வருஷமாக கதைகள் எழுதியிருந்தாலே இந்த படத்தில் நடிக்க வேணும் அப்படின்னு கேட்டப்போ நான் ரொம்ப தயங்கினேன். ஆனால் அவர் தன்னுடைய நண்பர்களோட, தன்னுடைய உதவி இயக்குநர்களோட எங்கள் வீட்டுக்கு கதை சொன்னப்போ இந்த படத்தில் கண்டிப்பாக நம்ம நடிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. இதுவரை நாம் பார்த்த எல்லா சினிமாவுடைய பெண்களிலிருந்து இந்த பெண்களை வேறுபடுத்தி காட்டலாம். இந்த பெண்கள் மேலிருந்து வருகிற வேப்பங்கொட்டை எண்ணெயினுடைய ஸ்மெல் நம்மளை ஆகர்ஷிக்கும். இந்த படத்தை மிகச்சரியாக தமிழ் மக்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். குக்குவுக்கு பிறகு என்னோடய 2வது படம் ஜோக்கர் ஆகஸ்ட் 12 ரிலீஸ் ஆகுது. இது நம்மளை பற்றி பேசுகிற ஒரு படமாக இதை நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஜனங்களை பற்றி பேசுகிற படம். ஜனங்களில் ஒருத்தனாக நான் என்ன சொல்லணும்னு விரும்பினனோ அதுக்கான ஒரு தளமாக ஜோக்கர் அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த படத்தை நிச்சயமாக தேட்டரில் பாருங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் பகிர்ந்துக்குங்க. ராஜமுருகன் சார் பற்றி நான் சொல்லணும். எனக்கு அவரோட அசோசியேஷன் குக்குலேருந்தே ரொம்ப வி ஆர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நிறைய சேர்ந்து இது பண்ணியிருக்கோம். நிறைய அவர் கூட பேசுவேன் ஜென்ரலாக. ஈவன் இந்த மாதிரி டைரக்டர்ஸ்லாம் அவங்க நினைக்கிறத சொல்கிறதுக்கு இந்த மீடியமில் கண்டிப்பாக இடம் இருக்குது. அண்ட் ஜனங்களும் சீரியஸாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் போய் பிளேட்டில் திணிச்சிட்டு இருக்க முடியாது. நல்லதெல்லாம் அவங்க தேடி பார்க்கணும். ஸோ ஐ ஹோப் தே ரியலி என்ஜாய் த மூவி. அண்ட் இது கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு ரீதியிலையும் உலக ரீதியிலையும் ரொம்ப பேசப்படக்கூடிய படமாக எனக்கு தோணுது. நான் பார்த்துட்டேங்கிறனால சொல்கிறேன். கண்டிப்பாக எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு சீரியஸான சினிமா. இது நல்ல காமெடியும் நக்கலும் சிந்தனையும் கலந்த ஒரு நல்ல படம். பிறக்கிற குழந்தையின் அழுகை சத்தத்தில் இருந்து அரசியல் பிறக்கிறது. அதனால் அரசியலுங்கிறது எங்கேயோ தனியாக இல்லை, எல்லாமே அரசியல். ஆனால் நமக்கு காட்டப்பட்ட அரசியல் வேறு. ஒரு வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய அரசியலை உணர்த்தக்கூடிய நல்ல இலக்கியம் அதைத்தான் செய்யும். நினைவுகளை கிளறிவிடும், அனுபவங்களை தூண்டிவிடும். இது அதுபோல் கிளறிவிடக்கூடிய ஒன்றாக இந்த படம் அமைஞ்சிருக்கு. அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் மட்டுமல்ல, அவங்க கீழே வேலை செஞ்ச அத்தனை பேரும் ஒரு சகோதர பாவத்தோடு, ரொம்ப ஒரு நெருக்கமான ஒரு உறவோடு வேலை செஞ்சதுங்கிறது இது ஏதோ ஒரு படத்தில் நடிக்கிறோம் அப்படிங்கிறதுங்கிறது மட்டும் இல்லை, நமக்கான ஒரு பணியை செய்வதற்கான ஒரு தளமாக இது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உணர்வோடு எல்லாருமே
அதில் வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருந்தது. இந்த கதையினுடைய மைய புள்ளியிலிருந்து அல்லது இந்த கதையினுடைய தொடக்க புள்ளியிலிருந்து இந்த கதை எனக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் குக்கு என்கிற திரைப்படம் எடுப்பதற்கு முன்பிருந்தே இந்த கதை தம்பியிடம் இருந்தது. இந்த முயற்சி இது ஒரு பெருமுயற்சியான ஒரு படம். இந்த படம் வந்ததற்கு பிறகு இந்த படம் சென்சார் ஆவதற்கு முன்பு எனக்குள் இருந்த பதட்டமெல்லாம் வேறு வேறு விதமான பதட்டங்கள் நிறைய இருந்தது. ஏன்னா இது அந்த மாதிரியான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு படம். ஒரு மேலோட்டமாக முன்னைத்தனமாக ஒரு படத்தை பற்றி விமர்சிக்கக்கூடிய படமாக இது இல்லை. பவா சொன்னது மாதிரியே பள்ளியில் இருக்கக்கூடிய மஞ்சக்கரையில் இருந்து அந்த ஊரினுடைய மண்ணின் கரையில் இருந்து மொத்தமும் ஒரு சிவப்பு கரையை நோக்கி நகர்ந்த ஒரு தருமபுரி மாவட்டத்தை சொல்லக்கூடிய ஒரு படம். இதற்குள் என்னென்ன மாதிரியான அரசியல் இருக்கும் என்று நீங்கள் யூகித்து கொள்ளலாம். இந்த படத்தை எழுதுவதற்கு ராஜமுருகன் எவ்வளவு முனைப்பும் எவ்வளவு ஆர்வமும் எத்தனை ஆண்டுகளும் எத்தனை பயணங்களும் மேற்கொண்டானோ அந்த மொத்த பெருமையும் அந்த மொத்த உழைப்பையும் சாத்தியப்படுத்திய இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் பிரகாஷ் மற்றும் பிரபு, இவங்க 2 பேருக்கும் அவர்கள் இருக்கக்கூடிய திசையை இந்த படத்தை நான் பார்க்கும்தோறும் சாஷ்டாகமாக விழுந்து வணங்குவேன். அந்த அளவுக்கு சமூக பொறுப்புமிக்க அக்கறையோடு இந்த படத்தை அவர்கள் தயாரிப்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. மேலதிகமாக இந்த படத்தை பற்றி நான் பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் இந்த படம் நிறைய பேசும் என்பதனால் இத்துடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.